அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் அகத்தீசாய நமக. அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் திருஞானம் அன்னை சாரதா தேவியின் மூலமாக இது வழங்கப்பெற்று அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அத்தியாயம் 1, இறை ஒளியின் வெற்றிடம். இதில் தொடர்ச்சியை பார்க்குறோம். முதல் அத்தியாயத்தில் நேற்றைய தினம் வெற்றிடம் என்பது அணுக்களின் மத்தியில் உருவான பின்னரே எரிபொருள் என்கின்ற ஒளியாற்றல் நிறைக்கப்படும். இறை ஒளி என்பது எத்தகைய வெற்றிடங்களை நிறைக்க இயலும் என்பதனை அறிய வேண்டும். வெற்றிடம் பெருகினால் இறை ஒளியும் அதிக அளவெனில் பெருகும். இறை ஒளியை பெருக்கினாலும் வெற்றிடத்தினை பெருக்காதவரை பலன் கிட்டாது. வெற்றிடத்தினில் இறை ஒளி பெருக வேண்டும் எனில் எண்ணங்களால் வெற்றிடத்தை தீண்ட வேண்டும். இறை ஒளியினை சேமிக்கும் ஆற்றல் மிகுந்த வெற்றிடம் என்பது உச்சத்தில் நின்று சிறைபடாது நிலைக்கும் அணுக்களிடமே உண்டு. 112 வகை எரிபொருளினை சேமிக்கும் சிறைபடாத ஆத்ம துகளிடம் உள்ள வெற்றிடம் குறித்து தெளிவாய் உணர வேண்டும். ஆன்மா என்பது 3 நிலைகளில் செயல்புரியும். பரமாத்மா அருளுகின்ற ஒளியாற்றலை விடுபட்ட துகள்கள் ஈர்த்து அதனை மானுட சிரசினை நோக்கி ஒளிபாலத்தின் மூலம் உட்செலுத்தும். சூனிய ஒளியாக உருமாறி ஒளிபாலத்தில் பயணித்து மனித மூளையின் உட்பகுதியினை அடையும் தருணத்தில் சூனிய ஒளியின் அடர்த்தன்மை என்பது குன்றிவிடும். கபால வாயிலை கடக்கும் தருணம் 4 கனிமவள ஒளி இழைகளும் உப்பு எனும் இரும்பு வள ஆற்றலோடு பூரண கலப்பு கொண்டு மாறுபட்ட தன்மையினை எய்துவிடும். உப்பு எனும் இரும்பு ஆற்றலுக்கு ஒளி இழைகளை இலக்கி ஏற்கும் தன்மை உண்டு. ஒரு மனிதனின் கபால ஓடு என்பது உப்பு மற்றும் சுண்ணாம்பு தன்மையினை கொண்டிருக்கும். உப்பு மற்றும் சுண்ணாம்பு இரண்டும் ஒன்று கலந்தால் 4 வித கனிம ஒளி இழைகளையும் ஈர்த்து மென்மையுறுத்தி எளிய எரிபொருளாக உருமாற்றிவிடும். சுண்ணாம்பு ஆற்றல் என்பது கபால ஓட்டிற்கு உண்டு. கனிம ஒளி இழைகளிலும் சுண்ணாம்பு ஆற்றல் உண்டு. எனினும் அதன் தன்மை என்பது மாறுபட்டிருக்கும். இறை ஒளியின் தன்மை என்பது 4 கனிம ஒளி ஆற்றலின் அடர்த்தன்மையினையே குறிக்கும். எனினும் சுண்ணாம்பு மற்றும் உப்பு எனும் இருவேறு ஆற்றல்களின் மூலம் கனிம ஒளி இழைகள் உருவாக்கப்பட்டு கரைக்கப்பட்டு அடர்த்தன்மையில் குன்றிய நிலையில் உள் மூலையில் உள்ள சிறைபடாத ஆத்ம துகள்களை சென்றடைகின்றது. கபால வாயிலின் மூலம் உள்ளேற்கப்படும் தூய எரிபொருளானது கரைக்கப்பட்டு ஒளி இழைகளாக உருமாற்றப்பட்டு ஆன்ம துகள்களின் வெற்றிடத்தினில் சேமிக்கப்படுகின்றது. இறை ஒளி எனப்படும் இவ்வாற்றல்களே ஒரு மனிதனால் உணரப்படக்கூடிய ஞானமாகும். உடல் தரித்து வாழ்கின்ற காலத்தினில் ஒரு மனிதன் பெறுகின்ற உச்சமான ஞானம் என்பதே இறை ஒளியினை தரிசிப்பதாகும். இறை ஒளி என்பது குருதியில் எளிதாய் கலப்புறும். வெண்குருதியும் மண்குருதியும் கலப்புற்றால் மாத்திரமே ஒளி பெருகும் ஆற்றலும் வெளிப்படும். சிறைபடாத ஆன்மக்கரு என்பது எவ்விதம் வெற்றிடத்தினை பெற்றிருக்கும் என்றறிக. ஆன்மக்கரு என்கின்ற ஓர் பாதரசத்துகள் தன்னை சூழ்ந்திட அரண் அமைக்கும். அத்தகைய அரண் என்பது அடுக்குகளை கொண்டிருக்கும். ஓர் அதி அற்புத சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றேன். ஆழ்ந்து உணர்வோடு ஏற்றிடுங்கள்.
ஆத்மக்கரு என்கின்ற பாதரசத் துகள் என்பது எத்தகைய வடிவத்தையும் ஏற்கும் தன்மை கொண்டது. திடமாகவும் இன்றி திரவமாகவும் நிலைப்பதினால் வடிவத்தில் மாற்றமடையும். வாயு என்கின்ற தன்மையும் அதனுள் அடக்கும். எனவே ஆன்மக்கரு என்பது உச்சி வட்ட அணுக்களில் பதிகின்ற தருணங்களில் அசையும் தன்மை கொண்ட நீர்ம ஆற்றலாலும் மாற்றம் அடையும் வாயு தன்மையினாலும் சூழப்பட்டிருக்கும். ஆத்மக்கரு என்பது சில தருணங்களில் உருகிய நீண்ட இழை போன்றும், சில தருணங்களில் குறுகிய துகள் போன்றும் மற்றும் சில தருணங்களில் வாயு போன்றும் உருமாற்றம் அடையும். ஒவ்வொரு தருணத்திலும் வெப்பம், குளிர்ச்சி எனப்படும் இருவேறு மாற்றங்களையும் எய்திடும். ஆத்மக்கரு எனும் பாதரசம் பஞ்ச தேகங்களையும் ஏற்கும் திறன் பெற்றது. இறுகிய துகளாக நிலைக்கும் பாதரச துகள் என்பது நில தேக ஆற்றலை வெளிப்படுத்தும். அத்தருணத்தில் அதனின்று வெளிப்படும் இறைவொளி என்பது மாறுபட்ட பலன் அளிக்கும். சற்றே நீர்த்த நிலையில் உள்ள பாதரச ஆன்மக்கரு என்பது நீர்தேக ஆற்றலை வெளிப்படுத்தும். வாயு தேகம் என்கின்ற நிலையும் வாயு போன்று கரைந்த பிராண சக்தியினை வெளிப்படுத்துகின்ற தருணத்தில் ஓர் ஆத்மக்கருவானது பாதரச துகளினால் உருவாக்கப்பட இயலும். இம்மூன்று நிலைகளிலும் இருவேறு மாற்று நிலைகள் உண்டு. திடமாய் நிலைக்கும் தருணத்தில் ஓர் அக்னி துண்டு போன்றும் காணப்படும். சில தருணங்களில் குளிர்ந்த பனிக்கட்டி போன்றும் நிலைத்திருக்கும். அவ்வகையில் நீரின் உருகிய தன்மை ஏற்கும் தருணம் பாதரசத் துகளினை சூழ்ந்து கொதி நீரும் நிலைக்கும், குளிர்ந்த நீரும் நிலைக்கும். வாயுவாய் மலரும் தருணத்தில் குளிர்ந்த வாயு, கொதிநிலையில் கூடிய வெப்ப வாயு எனும் இருவேறு நிலைகளில் காட்சியளிக்கும். பஞ்ச தேகங்களை கொண்ட ஒரு மனிதனின் ஆன்மத் துகள்களே இத்தகைய நிலைதனை உருவாக்குகின்றது என்றே உணர வேண்டும். சிறைப்பட்ட துகள்களினால் பூரண பஞ்சதேக ஆற்றலையும் வெளிப்படுத்த இயலாது. ஆன்ம ஒளி என்பது அறிவிற்கும் மனதிற்கும் ஏற்ற உணவாக மலர்ந்திருக்கும். இறை ஒளி என்பதே 5 வகை ஆற்றலாய் மலரும். ஓர் ஆன்மத்துகள் என்பது எவ்விதம் 5 நிலைகளை ஏற்கும், எவ்விதம் ஆற்றல்களை உணர்ந்து சேமிக்கும், வெற்றிடம் என்பது எவ்விதம் உருவாகும். பல்வேறு வினாக்களை உருவாக்கினால் விடையானது உள் நின்று வெளிப்படும். ஆன்மத்துகள் என்பது பல்வேறு நிலைகளில் திரிவதற்கு மூல காரணம் என்பது உயிரணுவின் செயல்பாடுகளே. உயிரணுவானது சிறைப்பட்டுள்ள ஆன்மக் கருக்களுக்கு எத்தகைய உணவு அளிக்க வேண்டும் என்றே தீர்மானம் கொள்கின்றதோ அத்தகைய உணவுகளையே சிறைப்படாத ஆத்மக்கருக்கள் வெளிப்படுத்த இயலும். சிறைப்பட்ட ஓர் ஆன்மக்கருவானது எத்தகைய துணை அணுக்களையும் பதிவுகளையும் கொண்டுள்ளதோ அத்தகைய உணவினையே உயிரணுவானது உணவாக அளிக்க இயலும். ஓர் ஆத்மக்கருவானது எந்த ஒரு ஆசையின் அடிப்படையில் சிறை கண்டுள்ளதோ அதற்கேற்ற உணவினையே தனது எரிபொருளாக ஏற்கும். பதிவுகளில் திடமான ஆசைகளோ அன்றி உருகிய ஆசைகளோ பதியப்பட்டிருப்பின் அதன் ஏற்புடைய உணவு என்பதும் மாறுபடும். தொடர்கின்ற அத்தியாயம் தனில் ஏன் சிறைப்படாத ஆத்மக்கரு பஞ்ச ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது என்றும், வெற்றிடம் என்பது எங்குள்ளது, எச்செயல் ஆற்றுகின்றது என்றும் பூரணமாய் அறிந்திடலாம். ஒவ்வொரு வகை ஆற்றலும் எவ்விதம் உருவாகுகின்றது என்றும், ஒற்றை அணுவான உயிரணு எவ்விதம் ஆற்றலை பெற்று பகிர்கின்றது என்றும் தெளிவுற அறிந்திடலாம். வாழ்த்துகின்றேன். அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. இந்த அத்தியாயம் 1ல்
அதனுடைய தொடர்ச்சியை பார்த்தோம். இது இறை ஒளியின் வெற்றிடம். இந்த 4 விதமான கனிம வளங்க ஆற்றல்கள் என்று சொல்லக்கூடிய பாதரச ஆற்றல், அது காலையில் விடியற்காலை 3 மணி முதல் காலை 9 மணி வரை பாதரச ஆற்றல் வெளிப்படுகின்றது. அப்புறம் காலை 9 மணி முதல் 3 மணி வரை வெப்பம் அதிகமாகின்ற தருணத்தில் தாமிர ஆற்றல் வெளிப்படுகின்றது. சூரியனிலிருந்து மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை தங்க ஆற்றல் வெளிப்படுகின்ற தருணம் இரவு 9 மணி முதல் விடியற்காலை 3 மணி முதல் வெள்ளி ஆற்றல் வெளிப்படுகின்றது. இது 4 விதமான கனிம வளங்கள். இந்த சூரியன் இருந்து பிரதானமாக வெளிப்படுகின்ற ஆற்றல். ஆனால் அதில் பல்வேறு கனிம வளங்கள் அது கலப்பின் மூலமாக, இந்த பஞ்ச மூலக்கூறுகளின் மூலமாக, காந்த வெப்ப நஞ்சு ஆற்றல்களின் மூலமாகவும் பல்வேறு கனிமங்களாக அவை உட்செல்கின்றன. ஆனால் பிரதானமான ஒரு கனிம வள ஆற்றல் என்பது இந்த 4. அது முழுமையாக உள் ஏற்கப்பட வேண்டுமென்றால் உப்பு எனும் இரும்பு ஆற்றலுக்கு ஒளி இழைகளை இலக்கி ஏற்கும் தன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரும்பு என்ற ஒரு ஆற்றலும் சேர்ந்து 5 கனிம வளங்களாக மாற்றமடைகின்றது. அதுக்கப்புறம் ஒளி இந்த 2 ஆக 7 கனிமங்களாக ஏற்கப்படுகின்றது. இந்த ஆன்மத்துகள் என்பது 3 வகையாக பிரிக்கப்படுகின்றோம். அதாவது நம்மளுடைய மூளையில் எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அணுக்கள் உண்டு. அவை எதிர்மறை அணுக்கள், அதுதான் அறிவு அணுக்கள். அவை வெப்ப அணுக்களாகவும் சொல்வார்கள். அதில் 3 பிரிவுகள் உண்டு. அதில் சிறைப்பட்ட ஆன்மத்துகள், சிறைப்படாத ஆன்மத்துகள், விடுபட்ட ஆன்மத்துகள், இப்படி 3 வகையாக அங்கே பிரிக்கிறாங்க. அதே மாதிரி நேர்மறை அணுக்கள், அதிலையும் 3 வகை பிரிக்கிறாங்க. அப்புறம் நிர்மல அணுக்கள், அதிலையும் 3 வகையாக பிரிக்கின்றாங்க. இப்படி அதை ஒவ்வொன்றத்தையும் 112 வகை எரிபொருளினை சேமிக்கும் சிறைப்படாத ஆன்ம துகள்களிடம் உள்ள வெற்றிடம் குறித்து தெளிவாய் உணர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மா என்பது 3 நிலைகளில் செயல்புரியும். பரமாத்மா அருளுகின்ற ஒளி ஆற்றலை, பரமாத்மா என்பது நம்மளுடைய சூரியன் உடைய மையத்தில் குளிர்ந்த பாதரச துகளானது மிக அதிக அளவினில் உள்ளது. அதுதான் பரமாத்மா. நாம் நம்மளுடைய சிரசிலே சிறிய பாதரச துகள்கள் பல கோடி பாதரச துகள்கள் அமைந்துள்ளது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆன்மா. நம்மளுடைய சிரசில் பல கோடி துகள்கள், பாதரச துகள்கள் சேர்ந்தது ஆன்மா. அந்த ஆன்மா என்பது 3 நிலைகளில் செயல்புரியும். பரமாத்மா அருளுகின்ற ஒளி ஆற்றலை விடுபட்ட துகள்கள் தான் ஈர்த்து அதனை மானுட சிரசினை நோக்கி ஒளி பாலத்தின் மூலம் உட்செலுத்தும். மானுட சிரசின் ஒளிப்பாலம் என்பது நம்மளுடைய எல்லாருக்குமே இந்த ஒளிப்பாலம் என்பது அமைந்துள்ளது. மூலாதாரத்திலிருந்து அது உச்சந்தலை கபால வாயிலை கடந்து பரமாத்மாவிலும் இந்த ஒளிப்பாலம் என்பது அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணிலிருந்து 2 விதமான ஆற்றல்கள் வருகின்றது. ஒன்று வெப்ப ஆற்றல், இன்னொன்று ஆகாய மூலக்கூறு ஆற்றல். இந்த 2 ஆற்றலும் விண்ணிலிருந்து வருகின்றது.
இந்த நிலத்திலிருந்து நில ஆற்றல், நீராற்றல் இந்த இரண்டும் மேல் நோக்கி செல்கின்றது, அங்கிருந்து கீழ் நோக்கி வருகின்றது. இந்த இரண்டும் ஒரு இடத்துல கீழிருந்து மேலே போகிறது, மேலேருந்து கீழே வருது. ஆக மொத்தம் ரெண்டும் 4 ஆற்றல்களும் சேர்ந்து ஒரு இடத்துல கலக்கின்ற இடம் இருக்கின்றது பாருங்கள். அந்த இடம்தான் விண்முகடு என்று சொல்வார்கள். அந்த விண்முகடு என்பது ஓசோன் லேயர். அது அடர்ந்த ஆக்சிஜன் உடையது, அடர் காற்று ஆக்சிஜன். ஸோ அந்த இடத்துல தான் காற்று என்றது உற்பத்தி ஆகின்றது. அது ஆக்சிஜன், பிராணவாயு மிகுந்த ஒரு ஆக்சிஜன் அந்த இடம். ஸோ அந்த பகுதியில் இந்த விண்முகடு என்று சொல்வார்கள். இந்த நில ஆற்றலும் நீராற்றலும் இதிலையும் பஞ்ச ஆற்றல்கள் உண்டு. விண்ணிலிருந்தும் பஞ்ச மூலக்கூறு ஆற்றல்கள் உண்டு. முக்கியமாக மேலிருந்து வெப்ப ஆற்றல், ஆகாய மூலக்கூறு, ஆகாய ஆற்றல் இது வருகின்றது. இந்த மண் குருதி என்று சொல்லக்கூடிய நாம் சாப்பிடுகின்ற உணவில் 5 விதமான மூலக்கூறுகள் உண்டு. நாம் எந்த மாதிரியான உணவுகளை ஏற்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த விண்குருதி என்று சொல்லக்கூடிய பாதரச சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற பாதரச ஒளியாற்றலில் உள்ள சூரிய ஒளியில் அதே ஆற்றலானது நாம் ஏற்கின்ற உணவுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவானது விண்குருதி உணவும் நம் சிரசிலே சென்று இந்த உடல் முழுவதும் ஆற்றலை வழங்கும். ஸோ அதை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த இரும்பு எனும் உப்பு என்று சொல்லக்கூடிய இரும்பு ஆற்றலுக்கு உண்டு. அப்புறம் ஒரு மனிதனுடைய கபால ஓடு என்பது உப்பு மற்றும் சுண்ணாம்பு தன்மையினை கொண்டிருக்கும். இந்த உப்பும் சுண்ணாம்பும் ரெண்டும் ஒன்று கலந்தால் 4 வித கனிம ஒளி இழைகளையும் ஈர்த்து மென்மை உறுத்தி எளிய எரிபொருளாக உருமாற்றிவிடும். சுண்ணாம்பு ஆற்றல் என்பது கபால ஓட்டிற்கு உண்டு. கனிம ஒளி இழைகளிலும் சுண்ணாம்பு ஆற்றல் உண்டு. அங்கே விண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கனிம வள ஆற்றல்களிலும் சுண்ணாம்பு ஆற்றல் என்பது உண்டு. ஏன்னா எல்லா ஆற்றல்களையும், எல்லா கனிம வளங்களும் அதில் நிரம்பி இருக்குது. முக்கியமாக 4 கனிம வளங்கள் அந்த 60 நாழிகையிலே மாறுபட்ட நேரங்களில் வருகின்றது. அதில் சுண்ணாம்பு ஆற்றலும் வருகின்றது. அதன் தன்மை என்பது மாறுபடும் சொல்கிறாங்க. இந்த கனிம ஒளி இழைகள் உருவாக்கப்பட்டு கரைக்கப்பட்டு சுண்ணாம்பு ஆற்றல் மூலமாக அதெல்லாம் நடக்கின்றது. அடர்த்தன்மையிலும் மேலும் குன்றிய நிலையில் உள்மூலையில் உள்ள சிறைபடாத ஆன்மத் துகள்களை சென்றடைகின்றது. கபால வாயிலின் மூலம் உள்ளேற்கப்படும் தூய எரிபொருளானது கரைக்கப்பட்டு ஒளி இழைகளாக உருமாற்றப்பட்டு ஆன்மத் துகள்களின் வெற்றிடத்தினில் சேமிக்கப்படுகின்றது. இறைவொளி எனப்படும் ஆற்றல்களே ஒரு மனிதனால் உணரக்கூடிய ஞானமாகும். இறை ஒளியை குறித்து அது எப்படியாப்பட்ட என்ன கலர், என்ன நிறம் என்பதை இறை ஒளியை பற்றி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அன்னை தேவியானவர் என்ன சொல்லி வருகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆத்ம கரு பாதரசம், அது பாதரசத்தாலானது. அது பஞ்ச தேகங்களையும் ஏற்கும் திறன் பெற்றது. இறுகிய நிலையில் பாதரச துகள் என்பது நிலதேகமாக இருக்கும். அப்புறம் அதுவே நேர்த்த நிலையில் நீர்தேகமாக இருக்கும், வாயுவாக இருக்கும். அதில் வெப்பத்தன்மையும் வெளிப்படுத்தும். பாதரசம் என்பது ஆகாய ஆற்றல் கொண்டது. இப்படி பஞ்ச தன்மைகளையும் பாதரச துகளானது பெற்றிருக்கும். அந்த பாதரசம் என்பது திடத்தன்மையில் இருக்கும்பொழுது ஒரு அக்னி துண்டு போன்று இருக்கும்.
அதே சமயத்தில் சில தருணங்களில் குளிர்ந்த பனிக்கட்டி போன்றும் நிலைத்திருக்கும். அப்புறம் நீர் மாறி உருகிய தன்மையில் சூழ்ந்து கொதிநீர் நிலைக்கும். அது குளிர்ந்த நீராகவும் இருக்கும், அப்புறம் கொதிநிலையில் கூடிய நீராகவும் இருக்கும். அதே மாதிரி வாயுவிலையும் குளிர்ந்த வாயுவும் இருக்கும், கொதிநிலையில் கூடிய வெப்ப வாயுவாகவும் இருக்கும். இப்படி நிலம், நீர், காற்று, வெப்பம், அந்த பாதரச துகள் என்பது ஆகாய ஆற்றல் நிறைந்தது. இப்படியாக இது பஞ்ச தேகங்களையும் தன்னுள்ளே ஏற்கும் தன்மை உடையது. நம்ம எந்த மாதிரியான உணவை உண்கின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் விண்குருதியிலிருந்து வருகின்ற விண்குருதி என்று சொல்வார்கள். அந்த உணவுலேயும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே உயிரணு என்று சொல்லக்கூடிய ஒற்றை அணு, அதாவது அதுதான் வாழைத்தாய். அந்த வாழைத்தாயானது ஆதிசக்தியாக நிலைத்து எல்லா உள்மூலையில் உள்ள எல்லா செல்களுக்கும் உணவு அளிக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தான் அறுசுவை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அங்கேருந்து நம்மளுடைய கபால ஓட்டின் வழியாக உயிரணுவானது அதே மாதிரி எல்லா அணுக்களுக்கும் நம்ம விண்குருதியாக வாயின் மூலமாக இருக்கின்ற உணவுக்கு தகுந்த மாதிரி விண்குருதியிலும் அந்த ஆற்றலானது கலப்புற்று நம் உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அந்த வேலையை இந்த உயிரணுவானது செய்கின்றது. ஸோ நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவு என்பது அறுசுவை உணவை ஒரு வேளையாச்சு உண்ண வேண்டும் என்று தான் சொல்கிறாங்க. 3 வேளையும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மதிய வேளையில் மட்டுமாச்சு அறுசுவை உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்.